ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். கருத்து கணிப்பு என்ற பேரில் நேற்றுலேருந்து ஒரே அதகலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி களம் வந்து சூடு பறக்குது இப்போவே அப்படின்ற மாதிரி. குறிப்பாக வடக்கை சேர்ந்த பிரபலமான ஊடகங்கள்லாம் அவங்க சொல்லிட்டா, வெள்ளைக்காரன் சொல்லிட்டா உண்மையாக தான் இருக்கும் வெள்ளைத்தோல் அப்படின்னு சொல்கிற மாதிரி, வடக்க இருக்கிறவங்க சொல்லிட்டானா சரியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு மிக பெரும் அளவில் நேற்று கொந்தளிச்சு முடிச்சிருக்காங்க. திமுக தான் அதிக பெரும்பான்மை, இல்லை இல்லை அதிமுக தான் அதிக பெரும்பான்மை, இது ரெண்டுமே கிடையாது, விஜய் தான் அதிகாரத்துக்கு உட்காருவார் அப்படின்னு மூணாவதாக ஒன்று. பொதுவாக அந்த ஊடகத்தை வந்து கையாள்வது யார் அப்படின்னா ஓபிஎஸ் தான் இது வரைக்கும் காலங்காலமாக இருக்குது. அவங்கக்கிட்ட நிறைய பலம் இருக்கிறது, ஸ்வீட் பாக்ஸ் பலம் இருக்கிறது. நார்த்தில் வட இருக்கிற அங்கெல்லாம் வந்துட்டு வட இந்தியன் அப்படின்லாம் அப்போ பேச மாட்டாங்க, வடக்கன்லாம் பேச மாட்டாங்க. அங்கே எல்லாத்தையும் பேசி முடித்து செட்டில் பண்ணி இந்த மாதிரி கருத்து கணிப்பை வெளியிட்டு, கருத்து கணிப்பு கடைசியாக அது வந்து இங்கே இருக்கிற அந்த ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரே கோட்பாடு, இல்லை இல்லை திமுக தான் அதிகாரத்துக்கு வரும் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, திமுகவுக்கு டஃப் கொடுக்குற சைஸ் அளவுக்கு நேராக இந்த பக்கத்தில் ஆதவ் டிவிக்கு அந்த தரப்புலையும் வேலை செய்திருக்காங்களோ அப்படின்னு தோணுது. என்னடான்னா அதுக்கும் ஒரு 2 ஊடகங்கள் வந்து அதிக பெரும்பான்மை கொடுத்து ஒரு ஊடகம், ஆங்கில ஊடகம் முழுக்க முழுக்க விஜய் தான் ஆட்சியிலே உட்கார்றாரு. 120 தொகுதி வரைக்கும் வந்துட்டாரு. 117க்கு மேலே 118 தாண்டினாவே அதிகாரத்துக்கு வந்துடலாம், ஒருத்தர் ஆட்சி அமைக்கணும். விஜய் வந்து ஆட்சியை அமைக்கிறாருன்னு ஒருத்தர் இன்னும் அதுக்கு கீழே வந்துடுவார், எதிர்கட்சியாக தான் வருவார் அப்படின்ற மாதிரி சமமாக வந்து ஃபைட் கொடுத்துருக்குது டிவிக்கு ஆதவ தரப்பு. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, பொதுவாகவே கருத்து கணிப்புனா தேர்தலுக்கு முன்பாகவும் தேர்தல் போட்டு முடித்த பிறகும் எடுக்கிறது எக்ஸிட் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெரிய அளவில் பேசிகிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நடந்திருக்கிறதுனா சத்தியமாக நடக்கலாதான் உண்மை. ஒரு முறையும் கூப்பாடு போட்டிருக்காங்க, நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். 10ல் 1 2 அந்த மாதிரி நடந்திருக்கும். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தலைகீழாக மாற்றங்கள் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருங்கின ஜோதிட நண்பர், ரொம்பவும் சொந்தமாக பேசிப்போம், அவர் தனிப்பட்ட முறையில் பேரை சொல்லிட்டு பேசினா அது வருத்தமாக இருக்கும். அவர் வந்து 2014 அந்த தேர்தலின் போது உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். இல்லை 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 மாமோ, அவர் வந்து ஆனால் பாருங்கள் காங்கிரஸ் தான் மீண்டும் வரும்னு. இல்லைங்க, வாய்ப்பு இல்லைங்க, நீங்கள் வந்து அது தவறி போச்சு. இப்போ நிறைய இடத்துல மாநிலங்கள் அளவில் பிரித்து வச்சு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும், எனக்கு அதுதான் தோணுது அப்படின்றான். இல்லை இல்லை சவால் பார்த்துக்கலான்னு கருத்து கணிப்பு ஊடகங்களுக்கெல்லாம் சொல்கிறாரு, பத்திரிகைகளையும் பதிவு பண்ணுது மீண்டும் காங்கிரஸ் தான் அப்படின்னு. 2009 தமிழ்நாட்டில் தப்புனது, தமிழ்நாட்டில் மட்டும் தோல்வியை கண்டது காங்கிரஸ், வடக்க முழுக்க வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு வந்தது இனப்படுகொலை நடந்த அந்த காலகட்டத்தில். அதுக்கடுத்தது 2014 தேர்தலின் போது இல்லை இல்லை மீண்டும் காங்கிரஸ் தான் அப்படின்லாம் ஒரே அடி அவங்க பேசினார். அவர் பேசினார், 100க்கு 100 பேசினது உண்மை, எழுதுனது உண்மை, ஊடகங்கள்லாம் வந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தான் அதிகாரத்துக்கு வந்தது. அதுக்கு பிறகு இன்னொரு உதாரணம் சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு, நான் தான் உட்காந்து பேட்டி எடுத்துருக்கிறேன், ராவணாவில் தான் வந்தது. இல்லை பேசிகிட்டு இருக்கும்போது ரஜினிக்கு நான் தான் தேதியை குறித்து கொடுத்தேன், கட்டாயம் அரசியலுக்கு இந்த மாதிரி வந்துடுவார், கொடியெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவருடைய நிகழ்ச்சி மண்டபத்தில் வந்து நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு பேசிட்டாரு, முடிவு பண்ணிட்டாரு, நான் இப்பொழுது நேரத்தெல்லாம் குறித்து நாள்லாம் குறிச்சிட்டு வந்தால் அந்த நேரத்தில் வந்து அறிவிக்கிறார், நீங்கள் வேணால் பார்த்துக்குங்க, அது மாறாது, இல்லைன்னா நான் வந்து இந்த ஜாதகம் பார்க்குறதே விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். வாய்ப்பில் வேணால் வந்து 30 வருஷமாக 35 வருஷமாக நீங்களும் இங்கே இருக்கீங்க, நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நிறைய நெருக்கடி அவருக்கு இருக்குது, சொல்லலாம், அது செயலில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், யதார்த்தத்தை உணர்ந்த மனிதர் அவர், அவசரப்பட்டுலாம் அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு உள்ள காலை விட மாட்டார், நீங்கள் வேணால் பாருங்கன்னு. சத்தியமாக ஒரே ஒரு நாள் இடைவெளியில் ரஜினி வந்து இனி இப்போதும் இல்லை எப்போதும் அரசியல் கிடையாது, கட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு அறிவிச்சிட்டு போட்டார். அவர் பேசுனது ட்ரோல் ஆகிட்டு இருந்தது. இந்த பக்கம் ஜோசியர் பேசுனது, அந்த பக்கம் ரஜினி பேசுனது எடுத்து போட்டு எல்லா இதுலேயும் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு ஜாதகம் பார்க்குறவங்கள தவறாக சொல்லலை, மிக துல்லியமாக சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள், அது வேற விஷயம். ஆனால் கிட்டத்தட்ட 90% இப்படியான ஒரு உருட்டல் இதை வச்சுட்டு அடுத்தது வாங்க, அவர்களைப் போலவே இந்த ஊடகமும் மாறி போச்சு. இப்போ ஊடகம்ன்றது மொத்தம் 75,000 பூத்துங்க வந்து 75,000 இடத்துலையும் இவங்க எடுத்திருக்கிறாங்கன்ற மாதிரி கணக்கு. அதில் 45,000 இடத்த வந்து ஓட்டுக்கு பின்னாடி எடுத்திருக்கிறாங்க. 45,000 பூத்து போட்டுட்டு வெளியில் வருவாங்களான்னு எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் அங்கே நிற்கிறோம் கொளத்தூரில், முதலமைச்சர் தொகுதி, நாங்கள் இருந்த பகுதியில் மட்டும் 7 வாக்கு போலிங் போடுற இடம் இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் அப்படி எதுவும் இல்லை, அன்றைக்கி சாயங்காலமும் எதுவும் இல்லை. பிறகு 2-3 இடத்துல நான் அப்படி போய் பார்த்துட்டு வந்தப்போ அந்த மாதிரி எதுவும் கேட்டதாக தெரியல.
45,000 இடங்கள்ல இவங்க வந்துட்டு எக்ஸிட் போல் எடுத்ததாகும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு. பொதுவாக நாங்கள் இதுக்கு முந்தின இப்போ வந்து நிறைய சீனியர்லாம் இருக்கிறாங்க, என்னை விட சீனியர்கள்லாம் இருக்கிறாங்க. எனக்குடைய காலகட்டத்திலாம் கருத்து கணிப்புன்னு போகிறப்ப ஒரு குறிப்பிட்ட ஏரியாவெலாம் எடுப்போம். ரொம்ப சொல்லக்கூடிய உழைக்கும் மக்கள் அதிகம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லம் ஏரியா, அடுத்தது மேல்தட்டு வர்க்கம்னு சொல்லக்கூடியது, அடுத்தது உங்களுக்கு வர்த்தக சார்ந்த அந்த பகுதி, இப்படி பிரித்து பிரித்து அந்தந்த பகுதிகளில் வந்து எக்ஸிட் போல்ன்ற மாதிரி எடுப்போம். ஆனால் இந்த மாதிரி இவங்க எடுத்தாங்களா அப்படின்னு எதுவும் அந்த விளக்கம் எதுவுமே சொல்லலை. எந்த அடித்தட்டு மக்கள், அதுக்கடுத்து உழைக்கும் மக்கள், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள், இந்தந்த பகுதியில் இந்த மாதிரிலாம் எடுத்தோம், இவ்வளோ பிரித்து எடுத்தோம், இந்த மாதிரி எடுத்ததில் இந்த மாதிரி தெரிய வந்தது அப்படின்ற ஒரு விவரம் இவங்க எதுவுமே கொடுக்கல. ஒட்டுமொத்தமாக அடித்து விடும் மாமு அப்படின்ற மாதிரி ஊடகமும் கிட்டத்தட்ட ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சதுன்னா உடனே ஜோசியர்கள்லாம் தப்பாக நினச்சிட்டு கோவத்துக்கு வந்துடாதீங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, எப்பவும் சொல்கிறேன். சில ஜோசியம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க, துல்லியமாக அடித்து சொல்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ அந்த விமானம் ஓட்டி கணேஷ் குமார்னு இருக்கிறாரு. அதே போல் இந்த கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு சிறிய தம்பி ஒருத்தர் பிரபுன்னு நினைக்கிறேன், ரோட்டு ஓரத்தில் உட்காந்துட்ருப்பேன். இப்படி நான் 2-3 பேரை சந்தித்த மனிதர்களை பார்த்துருக்குறேன். ஆனால் பெரும்பான்மை என்னென்னா இதில் வந்துட்டு சாதகமாக இவர்கள் சொல்லிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை, வேறு ஆதாயம் இருக்கும், வேறு காரணங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி, வந்துட்டால் லக்கு, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஊடகங்களும் அதை தான் எடுத்துக்கிச்சு. கண்ணுக்கு தெரிஞ்சு ஆங்கில ஊடகங்கள் வந்து சொல்கிறது என்னன்னாக்கா, பிரபலமான ஊடகங்கள் வந்து திமுக வந்து 103லேருந்து 113 வரைக்கும் தான், அதிமுக வந்து 124 வரைக்கும் போகும், அப்புறம் 114லேருந்து 124 வரைக்கும் வரும். கிட்டத்தட்ட அவங்களுக்குள்ள போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3% வித்தியாசம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அப்புறம் இன்னொரு பிரபலமானது டைம்ஸ் நவுன்னு சொல்லக்கூடியதுலாம் 79-95 திமுக அதுக்குள்ளே தான் வரும், 128 147 எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்குலாம் போகாது. திமுக வந்து மோசமானது நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் இந்த அளவுக்கு அதிமுக போவோமான்னு போகாது. ஒரு தப்பி அந்த தாண்டி ரொம்ப இழுவரியில் தான் இருக்கும். கடந்த வாரம் நான் பதிவு போட்டிருந்தேன், இழுவரியாக கவர்னர் ஆட்சி வரலாம், இல்லையா அதிமுக வந்து தப்பிச்சம் போயிடுச்சுன்னு மேலே வந்து நிற்கும், கட்டாயம் வந்து நின்றுடும் அதிமுக அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்குது. நாம் தமிழர் கட்சி அவர் சீமான் காரைக்குடியில் வெல்கிறார், அவர் மட்டும் இல்லாமல் ஒரு 3 தொகுதி 4 தொகுதிக்குள்ளே வர மாதிரி வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தது. அதெல்லாம் கணக்கிலே இல்லை, மற்றவைகள் அப்படின்னு போட்டு 0-0ன்னு போட்டு விஜய் வந்து இன்னொரு ஊடகம் வந்து சொல்லுது அவர் வந்து 198லேருந்து 120 வரைக்கும் விஜய் வருவார். நான் ராவணாவில் முன்னாடி சொல்லியிருந்தேன், கலை யதார்த்தத்தில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாரா என்றதே சந்தேகமாக இருக்குது. பெரம்பூர் தொகுதியுமே திருச்சி தொகுதியுமே போனால் போதுன்னு இந்த பக்கம் சேகர் பாபு ஏதாவது விட்டு கொடுத்து உள்ளடி வேலை செய்திருந்தார்னா விஜய் வருவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அவர் மற்ற தொகுதிகள் எப்படி களப்பணி செய்தார், எப்படிலாம் ஸ்வீட் பாக்ஸை பிரித்து கொடுத்தாரு, எவ்வளவெல்லாம் கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் பொதுவாக பார்க்க முடியுது. பிறகு அதை நான் பேசுகிறேன். அவருக்கு அது ஒரு கௌரவ பிரச்சனை. கிட்டத்தட்ட 6 தொகுதியை சேகர் பாபு வெற்றி பெற்று திமுகவுக்கு கொடுத்தாருன்னா அவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதராக பார்க்கப்படும் தலைமை அவரை. அதில் விஜய்க்கு கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னா மொத்தமும் அவருக்கு இது பெரிய அவமானன்ற மாதிரி அங்கே ஒரு களப்பணி இருக்குது. தெற்க நீங்கள் திருச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து நேருவுக்கும் அன்பில் மகேஷுக்குமே கௌரவ பிரச்சனை. இவ்வளோ பெரிய கோட்டை இவ்வளோ இது வச்சுட்டு இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, ஸ்வீட் பாக்ஸும் கட்டுக்கடங்காமல் இருக்குது, எந்த வகையில் நம்ம குறைச்சி எப்படி அவருக்கு விட்டு கொடுத்தன்ற கேள்வி அவங்களுக்கு வரும். இதையும் மீறி அவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னா இருக்கலாம், அவ்வளோதான். அது தாண்டி அவருக்கு பார்த்தா 120 தொகுதி என்ன இருட்டில் உட்காந்து குழக்கட்டை பிடிச்சா கூட இந்த மாதிரி கணக்கு வராதுயா. நீங்களா என்ன கணக்குன்னு இது வந்து எந்த ஜோசியத்துலேயும் வராது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புலேயுமே இது வரலையே. இது எந்த விதத்தில் வரும்? முதல்ல அவர் வெற்றி பெறுவதே பெரும்பாடு அப்படின்னு சொல்ல வரோம். அவர் கூட இருக்கிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள்லாம் எப்படின்னு தெரியல. இதற்கு மேலே வேறு எதனா நீங்கள் வந்து மாயமந்திரம் மாதிரி வேறு எதனா தரகு வேலை பார்த்துருக்கலாம். தரகு வேலைன்னா டெல்லியோட நீங்கள் லாபி செய்திருக்கலாம். ஓட்டு பெட்டியில் ஏன்னா நடக்க முடியுமா, சாத்தியப்படுத்த முடியுமா, மாற்ற முடியுமானா எனக்கு தெரியல. ஆனால் ஏற்கனவே இதே பாட்டாளி மக்கள் கட்சி பகிரங்கமாக ஓட்டு பெட்டியில் மாற்றம் செய்ய முடியும்னு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. சுப்பிரமணிய சாமி டெல்லியில் வந்துட்டு இது வந்து தப்பானது, இந்த ஓட்டு இயந்திர பெட்டி இதில் வந்து நிறைய குளறுபடிகள்லாம் நடக்கும், வாக்குகளை மாற்ற முடியும்னு சுப்பிரமணிய சாமி டிஸ்பிளே பண்ணி நிரூபித்து கேஸ்லாம் போடுறேன்னு சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் கூட பார்த்தா கூட இது பொருந்தலைங்க. நான் சொல்ல வர்றது அந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட பொருந்தலை. எப்படி விஜய்க்கு வந்து இவ்வளோ தொகுதி வருது எனக்கு புரியல. 75 ஆண்டுகளுக்கு மேலே அதிகாரத்தில் இருந்துட்டு இருக்கிற திமுக அதனுடைய கூட்டணி பலம் இந்த அளவுக்கு இருக்குது. அவங்க எப்படி இதை விட்டு கொடுத்து வாங்க நேராக 120 எடுத்தோடனே ஒரே ஒரு தேர்தல் எந்த மக்களுக்கும் போராடாமல் நீங்கள் நேராக முதல்ல வந்து உட்காந்துடலாம் அப்படின்னா சாத்தியமே இல்லை. அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு இத்தனை அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே அதிமுக களத்தில்
2ம் ஒப்பிடுறப்ப அதிமுக பரவாயில்லன்ற மாரி தான் நிலைமை. கடந்த ஆட்சியில வந்து தூத்துக்குடியில வாயில துப்பாக்கி சூடு ஸ்டெர்லைட் நடந்ததில்ல. அதுதான். அந்த விஷயத்த தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் மோசம் இல்ல அப்படின்ற மாரி அந்த பக்கம் இருக்குது. இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நாள் முழுக்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி சொல்றோம். இவங்க எங்கேருந்து எக்ஸிட் போல் எடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. விஜய்க்கு வந்து அவர் போட்டியிடுகின்ற 2 தொகுதியிலுமே தள்ளாட்டம் இருக்கிறது. அதனால தான் சொல்லியிருந்தேன் நானு. திரிசக்தியா நாங்களும் பேசும்போது, அவரு ஆஸ்திரேலியா போறதா சொல்றாங்க அன்னைய தேதியில. அத கூட கேன்சல் பண்ணாரா என்னன்னு தெரியல. அங்க தான் போய் பதவி ஏற்பாரு. இந்த ஈவென்ட் நடத்துற மாரி அங்க தான் பதவி ஏற்பு வச்சிருப்பாருன்னு அவங்க ஆட்களுக்கு நம்ம சொல்ல வரோம். 4ஆம் தேதி வந்துட்டு எல்லாருமே எச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பாக நெறைய பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும். அவங்க பிள்ளைகள் வந்துட்டு எது வேணாலும் செய்துக்குவாங்க இருக்கணும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தலைவர் இவர்தான் விஜய் வெற்றி பெறவில்லை என்றால், நாங்கள் வந்து இப்படியாக்குவோம், அப்படியாக்குவோம். அது ஒரு மன அழுத்தத்துக்குள்ள பேசக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம். இப்ப இதெல்லாம் அதே போல தான் கருத்து கணிப்பு உட்காந்துட்டு இருக்குது. 120 தொகுதி விஜய்க்கு வரும்னா எனக்கு எப்படி வரும்னே தெரியல. இத வந்து கண்கூடா வந்து பார்க்கறது, கண்ணுக்கு எதிர்க்க பார்க்கறது என்னன்னா, திமுக மேல பெரிய அதிருப்தி. திட்டங்கள் செய்திருக்காங்களா? கடைசி நேரத்தில ரூ. 5000 போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏன்பா அதெல்லாம் பண்ணல அப்படின்னா, அதான் ஓட்டுக்கான டாக்டிக்ஸ்ன்றது. அந்த ஒரு விஷயம் கை கொடுக்கும். இந்த இலவசங்கள் செய்தது கை கொடுக்கும். அதை நம்பி வாக்களிப்பவர்கள். இதை தாண்டி உண்மையிலேயே பணப்பட்டுவாடா நடந்தது. அதை தான் இப்போ பேச போகிறோம். இப்போ ஜனநாயகத்துக்கும் பணநாயகத்துக்குமான போட்டி. இங்கே வந்து ஒரு ஃபார்முலான்னு இருக்குது. முதல்ல வந்து திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லிட்டு அழகிரியே வந்துட்டு கலைஞர் கருணாநிதியே பெருமையாக தான் பிள்ளையினுடைய பெருமையை பேசினார் மதுரையில். திருமங்கலம் ஃபார்முலான்னு தேர்தல் ஆணைய கட்டுப்பாடுலாம் வந்தோடனே திடீர்னு வந்துட்டு அங்கங்கே காது குத்துறது, இந்த சடங்கு செய்கிறது, அது செய்யுதுன்னு பத்திரிக்கை அடித்து அங்கங்கே ஆட்களை கூப்பிட்டு எல்லாருக்குமே கிஃப்ட்டு அது இதுன்னு கூப்பிட்டு வச்சு அது ஒரு ஃபார்முலா ஜெயிச்சிட்டோன்னு திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக பெருமையாக பேசிச்சு இதை. நீ பெரியாரை சொல்லிக்கிறீங்க, அண்ணாவை சொல்லிக்கிறீங்க, கொள்கையை சொல்லிக்கிறீங்க, நலத்திட்டங்களை சொல்கிறீங்க. ஆனால் பார்த்தா ஃபார்முலாவை சொல்லி தான் கடைசியாக ஜெயிக்கிறீங்க. எவ்வளோ வெக்கக்கேடு இல்லது. அப்புறம் வந்தாக்கா நம்ம இருக்கிறாரில்ல ரூ. 10 செந்தில் பாலாஜி ஈரோடு ஃபார்முலா, பட்டி ஃபார்முலா அப்படின்னு மக்களை மொத்தமாக கொண்டு போயிட்டு ஒரு மண்டபத்தில் அடிச்சிட வேண்டியது, நாள் முழுக்க படத்தை போட்டு காட்ட வேண்டியது, சாயங்காலம் வரும்போது ஒரு ரூ. 500 கொடுத்து அனுப்ப வேண்டியது. அப்புறம் கடைசி நாள் வீடியோ வச்சிருந்து ஒரு 10 நாள் அவங்களுக்கு கிடைச்சதில்ல காசு, வேலைக்கு போன மாதிரி ஆச்சு இல்லை. அது வந்து ஈரோடு. அடுத்தது பட்டி ஃபார்முலா ஈரோடு, செந்தில் பாலாஜி, பெருமைக்குரிய செந்தில் பாலாஜியுடைய கண்டுபிடிப்பாக அதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மாப்பிள்ளை ஃபார்முலா அப்படின்னு ஒன்று சொல்ல வராங்க. அது என்ன மாப்பிள்ளை ஃபார்முலானாக்கா, உண்மையிலே விளையாட்டுக்கு சொல்லலை, ஊடகத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய சீனியர்கள், செய்தித்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவர்கள், இப்படி பலரும் எல்லாருக்கிட்டையும் பேசுனதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் இது ஒரு ஃபார்முலான்னு. அமைச்சர்களுக்கு வந்து சுதந்திரமாக நீங்கள் எவ்வளோ என்ன பண்ணுறீங்களோ உங்கள் துறையில் பண்ணிக்கோங்க, ஒரு கேள்வியுமே கிடையாது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மின் கட்டானா நமக்கு ரூ. 2000 வந்துட்டுருக்கும், ரூ. 7000 8000 வரும். என்னன்னு கேட்டால் நீங்கள் முதல்ல கட்டுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் கட்டி முடித்தோன்னா அதை நீங்கள் வந்து அந்த மின்சாரம் ஓடி இருக்கும், வீட்டில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இப்படிலாம் கொள்ளை அடிச்சதெல்லாம் நான் ஏதாவது நம்ம கேட்டோமா? ஒன்றுமே கேட்கல. பஸ்ஸு விட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லா இடத்துக்கும் பஸ்ஸு போகும். இல்லைன்னா தனியார் பேருந்துகள் பணம் வாங்கினாக்கா என்னன்னு கேளுங்க, நாளைக்கே நான் வந்துட்டு கழுத்து அறுத்துக்கிறன்ற மாதிரிலாம் பேசுனாங்க. பேட்டி கொடுத்துருப்பாங்க மந்திரிங்க. ஒரு திருவிழா காலத்துலேயும் கொள்ளை நடந்துக்கிட்டே இருக்குது. கிளாம்பாக்கத்துலேருந்து பேருந்து, முன்னாடி கோயம்பேடுலேருந்து பேருந்து பறந்துக்கிட்டே இருக்கும். நிமிடத்துக்கு ஒழுங்காக போயிட்டுன்னு பேட்டி கொடுத்துன்னு இருப்பார். அங்கே பார்த்தா மக்களை அல்லாடிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது கண்டுக்கிட்டோமா? ஏதாவது கேட்டோமா? இப்படி ஒரு துறையும் கனிம வளம்லாம் கண்ட்ரோல் படுத்தப்படும், ஆற்று மணல்லாம் கட்டுப்படுத்தப்படும்னா, ஆனால் அது பாட்டு கொள்ளை அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் மத்திய அரசு வருமானத்துறை வந்து ட்ரோனை பறக்க விட்டு எவ்வளோ அடி ஆழத்துக்கு எடுத்தாங்க அப்படின்லாம் கணக்கு எடுத்து விசாரணை பண்ணுது. பிறகு என்ன ஆனது அப்படின்னு நிற்குது. அதுவும் மக்கள் எதனா கண்டுக்கிட்டோமா? போராடுவோம், அதிகபட்சமாக போனவளை தான் அவங்க தூக்கி எதனா ஒரு கேஸ் போட்டு அனுப்புவாங்க. இப்படி அமைச்சர்களை வந்து சுதந்திரமாக நீங்கள் அடிச்சுக்குங்க, எங்களுக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் 20 கொடுத்துருங்க, நீங்கள் 40 அடிங்க, எங்களுக்கு 20 கொடுத்துருங்க. இந்த வியாசரபாடியில் கட்டின அந்த பில்டிங்கெலாம் வந்து குறிப்பிட்ட நிறுவனம் கட்டி பொலன்னு விழுந்தது. ஐஐடி கூட போய் சோதனைலாம் போட்டு பார்த்துட்டு, ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு ஒரு 4 மூட்டை 3 மூட்டை மணல் கலக்கலாம், அதுக்கு கூடுதலாக கலந்து கட்டியிருக்கிறாங்க, உடஞ்சி கீழே கொட்டிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் ஊழல் முறைகேடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. இந்த மாதிரி கொள்ளை அடிக்க விட்டுறது, இந்த பணத்தெலாம் எடுத்து போயிட்டு வெளிநாட்டில் வந்து லேண்ட் பண்ணுறதுன்ட்டு வெளிநாட்டில் கொண்டு போய் இருத்தி வச்சிருது. தேர்தலுக்கு முன்பாக மணி லாண்ட்ரிங் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு தெரியும். மணி லாண்ட்ரிங்னா அங்கே இருந்துட்டு ஒரு தொழிலதிபர் இன்வெஸ்ட் பண்ணுவார், இந்த பக்கம் இன்னொரு தொழிலதிபர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார், அங்கேருந்து வேறு விதத்தில் வந்து இங்கே ஒயிட்டில் பணம் வரும்.
இந்த மாதிரியாக இங்கே வந்துட்டு ஒரு தொகுதிக்கும் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. யாராவது ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட போயிடும், இல்லை யாராவது ஒருத்தர் கல்வியாளர்கிட்ட போயிடும். அப்படியே எல்லா இடத்துலையும் போயிட்டு லேண்ட் பண்ணிடுது. மணி லாண்ட்ரிங்னு பேர். இங்கிருந்து பணத்தை கொள்ளடிச்சு கொண்டு போய் வெளிநாட்டில் முதலீடு பண்ணிவிட்டு கடைசி 4 வருஷம் முடிஞ்ச 4.5 வருஷம் இருக்கிறப்ப உள்ள ஒயிட்டாக கொண்டுட்டு வர மாதிரி கொண்டுட்டு வந்து மக்களுக்கு எல்லோருக்கும் விநியோகம் பண்ணுவது தான் மாப்பிள்ளை ஃபார்முலான்னு சொல்கிறாங்க. இதில் எல்லா கட்சிகளும் சகட்டு மேனிக்கு பணத்தை கொடுத்து 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 வாங்காது. உங்கள் கட்சிக்கு இவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க, நீங்கள் செய்யுங்க, பார்த்துக்கலாங்க. அதனால தான் அவரை எல்லாரும் கையை கட்டிட்டு எழுந்திருந்துன்னு பார்க்குறாங்க. இப்போ கருத்து கணிப்பு ஒரு பக்கம் இவர் தான் வருவாங்க, இவங்க தான் வருவாங்கன்னு சொல்லுது. மாப்பிள்ளையினுடைய இன்னொரு திட்டம் என்னன்னா, இப்போ இந்த கடைசி கட்டத்தில் இந்த கட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பல இடங்களில் வந்துட்டு ரூ. 100 சமயத்தில் ரூ. 200 இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த தேர்தலில் தான் முழுக்க முழுக்க 2000, 3000, 1000 பல பகுதிகளில் ஒரு வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 4 ஓட்டு இருந்துச்சுன்னா 15,000, 10,000 அவங்களுக்கு வருமானம் வர மாதிரி கிட்டத்தட்ட செய்து முடிச்சிருக்குது. இது வந்து இப்போ மாப்பிள்ளை ஃபார்முலா. இது மட்டும் வெற்றி பெற்று விட்டால் ஜனநாயகம் என்பது செத்து போய் விட்டது, அவ்வளோதான். அடுத்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு வந்து இந்த மாப்பிள்ளை ஃபார்முலா தான் ஜெயிக்கும். மக்களுக்கு நீ வந்து என்ன வேணாலும் செய்துக்கும், என் கோவணத்தை கூட உருவிட்டு நான் அம்மனமாக ரோட்டில் விடுறேன், அதை பற்றி கவலை இல்லை. இங்கே பாரு அண்ணா பல்கலைக்கழகம் இந்த மாதிரி நடந்து போச்சு, மாணவிக்கு அநீதி, அதை பற்றி ஒரு 6 மாதம் ஓட்டும். அங்கே பாரு கள்ளச்சாராயம் 60 பேர் இறந்து விட்டார்கள், அதை பற்றி ஒரு வருஷத்துக்கு பேசிக்கிட்டு இருப்போம். இங்கே நெரிசலில் வந்துட்டு ஒரு 40 பேர் செத்துட்டாங்களே, ஐயோ அப்படி செய்யலாமா நடிகர், அது வந்து ஒரு வருஷத்துக்கு பேசிகிட்டு இருப்போம். இப்படியாக 4.5 வருஷம் நாங்கள் கடத்திடுவோம். இதுதான் மாப்பிள்ளை ஃபார்முலா. பணத்துக்கு பணம் அடித்த மாதிரி ஆச்சு, வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி ஆச்சு, அங்கேருந்து திரும்ப இங்கே கொண்டு வந்த மாதிரி ஆச்சு. எல்லா மக்களுக்கும் இந்த பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி வெற்றி பெறுவது என்பது இந்த முறை நடந்து விட்டால் அடுத்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு திமுக தான் இங்கே நிலைக்கும். இது மாப்பிள்ளை ஃபார்முலா தான். எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, எந்த வேலையாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு எலெக்ஷனுக்கு காசு 2000 வருதா 3000 வருதா எனக்கு கவலை இல்லை. ஜனநாயகம் செத்துவிடும், பணநாயகம் மாப்பிள்ளையினுடைய பணநாயகம் வளர்ந்துடும். இதுதான் இங்கே இருக்குது. இப்போ இதை உடைக்கணுமா இல்லையா, அதுதான் இந்த கேள்வி. இந்த தேர்தல் தெரிய போகுது. மக்கள் உடைத்தார்களா அல்லது மக்கள் உடைந்து போனார்களா அப்படின்றது 4ஆம் தேதி மதியத்துக்கெல்லாம் தெரிஞ்சிடும். இவ்வளவு விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. இதில் இந்த கருத்து கணிப்புன்னு கொண்டு வந்துட்டு இல்லாத பொல்லாதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சிரஞ்சீவி நடிகர் வந்துட்டு கிட்டத்தட்ட 29% எடுத்துருவார் அவர் தான் அந்துங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இதே கருத்து கணிப்பு, இதே ஊடகங்கள் 15% தான், அதுக்கும் குறைவாக தான் அவர் எடுத்திருந்தார். பவன் கல்யாண் வந்துட்டு 21% அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடந்த முறை. 5% தான் அவருக்கு வந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக வந்து நம்ம பிரசாந்த் கிஷோர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார்ல, மிகப்பெரிய அறிவுஜீவின்னு கொண்டு வந்து இங்கே வந்துச்சு. கடந்த முறை 2021 திமுக வெற்றி பெறுவதற்கான வியூகத்தெல்லாம் வகுத்து கொடுத்தார்ல, அவர் வந்து நின்ன தொகுதியில் வந்து வெற்றி பெறுவது அவருக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கே 18% வந்துடும். கடைசியாக பார்த்தா 3% எடுத்து மனுஷன் மரணடி வாங்கி மயக்கம் போட்டு தண்ணி தெளித்து தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. நடிகர் கமலுக்கும் அதே மாதிரி தான். 15 18 ஊடகங்கள் நான் சொன்னது இதெல்லாம் நடந்தது 2021. 15 அப்படியும் 18 20 வந்து விடுவார் கமல், 20 வந்துடுவார்னு நிறைய பேர் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாங்க. இதே ஊடகங்கள் கருத்து கணிப்பு சொன்னது. ஆனால் கமல் எடுத்தது என்னன்னா கடைசியாக 3% அந்த தேர்தலில் 2021 நம்ம இதை மிகைப்படுத்தலாம் பேசலை. மதிய ஊடகத்தில் விவாதம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அந்த தேதியில் அந்த காலகட்டத்தில் 3% வச்சுக்கிட்டு இருந்தது நாம் தமிழர் கட்சி. அந்த 3ம் வராதுங்க, 2 தாங்க வரும். அது கூட வராது, சுத்தமாக வாஷ் அவுட்டுங்க, டோட்டல் வராதுங்க தேர்தல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது 8% வந்து நிற்குது. கணக்கில் எடுக்கவில்லை நாம் தமிழரை. இருந்த 3% அதை பற்றி கேட்டபோது அது இருக்காது, 2ஆ போயிடும், இல்லை 1 0 வரும், வாஷ் அவுட் ஆகிடும் அப்படிலாம் உட்காந்து பேட்டி கொடுத்த மனிதர்கள் ராஜீவ்காந்தி உள்ளிட்ட மிகப்பெரிய இன்னும் இன்டலெக்சுவல்லாம் உள்ளே இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்க பேரெல்லாம் சொன்னால் ரொம்ப கோபம் வந்துடும். இன்றைக்கி அறிவுஜீவின்னு இந்த ஊடகத்தில் உட்காந்துட்டு பேசுவாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் கொம்பு சீவி தலையில் வச்சுக்கிட்டு வந்து ஊடகத்தில் பெரிய இன்டலெக்சுவல் அது மாதிரி பேசுவாங்க. வார்த்தை தவறுது இல்லை, அவங்களாம் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. 3% கூட வராது, போயிடுச்சு, வாஷ் அவுட்டுன்னு. கமல் 18 வந்து நிற்பார். நீங்கள் கடைசியாக என்னடானா கமல்து 3, நாம் தமிழர் கட்சி 8 எங்கே வந்து நிற்குது? இந்த கருத்து கணிப்பு ஊடகங்கள் எதுக்கு இதெல்லாம் மக்களுக்கு விரிவாக சொல்கிறேன்னாக்கா, எதுவும் இதெல்லாம் வந்து இல்லை, நீங்கள் பேசிக்கலாம், அவ்வளோதான். இப்போ கூட சொல்கிறேன், நான் இதை சார்ந்தெல்லாம் பேசவே இல்லை. நாம் தமிழர் கட்சி வெற்றி இப்படிலாம் வந்துடுவாங்க. அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது, மிஞ்சி போனால் ஒரு 3 பேர் கூட வருவாங்க. வாக்கு சதவீதம் உயரும்னா உயருது கட்டாயம்.
அதிமுக வந்து முன்னணியில் இருக்கிறது, அதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மக்கள் கொடுக்குறான்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து ஒன்றை மட்டுமே நம்பி கொண்டிருக்கிறது. நான் சொன்னல அந்த மாப்பிள்ளை ஃபார்முலா, அது பட்டி தொட்டி எல்லாமே போய் சேர்ந்திருக்கிறது. அது மட்டும் வெற்றி பெற்று விட்டால் ஜனநாயகம் விழுந்துருச்சு, அதோட மரண படுக்கை தான். பணநாயகம் தான் இனி வந்து 20 வருஷத்துக்கு இந்த மாப்பிள்ளை ஃபார்முலா தான். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, மக்கள் கிடக்கிறான், அவன் கிடக்கிறான், விடுங்க. காசு வாங்காம ஓட்டு போட்டியா நீ அப்படின்னு கேள்வி கேட்டுக்கலாம்ல. ஓசியில் போறியா நீ அப்படின்னு கேள்வி கேட்டுக்கலாம்ல. சேர்த்த வாரி அடித்தாங்கன்னா அவன் மேலே கேஸு போட்டுக்கலாம்ல. எதனா போராடினானாக்கா அவனை தூக்கி உள்ளே வைக்கலாம்ல. இது ஒரு காலகட்டம் இருக்கிறது. உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி எப்படி பார்க்குதுன்னாக்கா, அதிமுக விட திமுக ரொம்ப பெட்ரு நமக்கு. திமுக இருக்கும்போது எல்லா வேலைகளும் துணிஞ்சு அவன் செய்து நமக்கு கொடுத்துருவான். அதிமுக அதிகாரத்தில் இருக்கும்போது அதிமுக பயப்படும். போராடுறது யாரானாக்கா திமுக விடாமல் மக்களை திரட்டி போராடிட்டு இருக்கும். தலைவலியாக இருக்கும். அதிமுக பின்வாங்கி இருக்கும். மோடி அரசும் பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் திமுக வச்சுட்டுனா எல்லா சண்டித்தனமும் செய்து அதை நிறைவேற்றிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா திட்டமும் நிறைவேறி இருக்கு. மோடியினுடைய கடந்த 5 ஆண்டுகளில் எடப்பாடி மறுத்ததை எல்லாம் திமுக செய்து முடித்திருக்கிறது. ஆக இப்படி ஒரு அடிமை நமக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணலாம். அந்த அடிப்படையில் பணபலத்தை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை ஃபார்முலான்னு ஒன்று வச்சுக்கிட்டு வந்தால் வாய்ப்பு உண்டு, இல்லைன்ற அந்த பக்கம் அதிமுக தான். அதுதான் இருக்கிற நிலைமை. மற்றபடி விஜய் வந்து நாற்காலியில் உட்காந்துருவார், நேராக அங்கே பனையூரில் ஒரு பள்ளத்தை தோண்டி அங்கேருந்து நேராக அண்டர் கிரவுண்டில் வந்து கோட்டையில் ஏறி உட்காந்துருவார் முதலமைச்சர் நாற்காலியில் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதுவும் ஊடகங்கள் பேசுது, ஜோசியர்களும் பேசுகிறார்கள். காலங்காலமாக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நடக்குதா இல்லையான்னு. நிறைய உதாரணத்தை சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் 2021 91 96 செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்ததெல்லாம் பார்த்தோம்னா நொந்துருவானுங்க. இப்படி ஒரு ஆட்சி உலகத்தில் யாருக்கிட்டையுமே இருக்கக்கூடாது. உண்மை அது. அந்த அம்மா அங்கே வந்து குளிச்சுட்டு கிளம்புதுன்றப்போ ரோடெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு அங்கங்கே தடுப்பு போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இந்த செக் போஸ்ட்டில் இறக்கி விட்ருவாங்கல்ல, டோல்கேட்லாம் வந்து தடுப்பு போட்டுருவாங்க. வெயிலில் நின்றுட்டு இருக்கணும் அரசு ஊழியர்கள் எல்லோரும். வேலைக்கு போகிறவங்க, கூலி வேலை பார்க்குறவங்க, பழப்பு பார்க்க போகிறவங்க, பேருந்தில் எல்லாம் அப்படியே நின்றுட்டு இருக்கணும். தலைமைச் செயலகத்துக்குள்ளாரையும் அதே போல் பெரிய கட்டையை போட்டு தடுப்பு வச்சுருந்தாங்க. இது ஒரு பெரிய எரிச்சலாகவும் அநீதியாகவும் அக்கிரமாகவும் அக்கப்போராகவும் இருந்தது. போயஸ் கார்டனில் அந்த பக்கம் உள்ளே போகிறதுக்கு செக் போஸ்ட்டு, குடியிருப்பு வாசிகளே விசாரிச்சுட்டுன்னு இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வெறுப்பு இருந்தது. அப்புறம் வளர்ப்பு மகன் திடீர்னு ஒரு சின்ன குழந்தையை எடுத்து வளர்த்து கல்யாணம் பண்ணாங்க அவங்க. அந்த வளர்ப்பு மகன் கல்யாணம் இது எல்லாமே பார்த்து ஒரு பெரிய எரிச்சல் அந்த நேரத்தில் தோற்கடித்தாங்க. மக்கள் திமுக பக்கம் அப்படி போட்ட உடனே திமுக வந்தோடனே முதல்ல இந்த செக் போஸ்ட்லாம் எடுத்தது. 96லேருந்து 2001 வரைக்கும் கருணாநிதி இருந்தார். 2001 திரும்பவும் பார்த்தீங்கன்னாக்கா கருணாநிதி தான் வருகிறார். அன்றைக்கி அவர் கூட கூட்டணி இருந்த அந்த கும்பல்லாம் மிகப்பெரிய துரோகத்தெல்லாம் செய்தது. திடீர்னு பார்த்தாக்கா புலிகளோடு சேர்ந்து இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு அது திரும்பவும் அதிமுகவுக்கு ஒரு வேலை பண்ணாங்க, திமுகவுக்கு ஒரு வேலை பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய நெருக்கடி. வரவே வராது, வாய்ப்பு இல்லை. திமுக தான் திரும்ப வருது, அதிமுக வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கருத்து கணிப்பில் அன்றைக்கி இருந்து பார்த்தீங்கன்னாக்கா மருமகன் வீட்டு தான். அதாவது அதை சொன்னால் நல்லா இருக்குமா என்னான்னு தெரியல. அந்த குடும்பத்தினுடைய டிவி தான் விடாமல் ஓயாமல் கத்திக்கிட்டே இருந்துச்சு. முழுக்க திமுக தான் மீண்டும் வருகிறது. அவங்க அந்த டெல்லி லாபியில் நார்த் இந்தியன் சேனலும் அதை தான் பேசிக்கிட்டு இருந்தது. திமுக தான் மீண்டும் வருகிறது, திமுக தான் மீண்டும் வருது. கடைசியாக அட்டர் ஃப்ளாப்ன்ற மாதிரி கருணாநிதி அதோடு விழுந்தார். 2001 செல்வி ஜெயலலிதா வந்தது. கருத்து கணிப்பு இதெல்லாம் பேசுனது நம்ம எல்லாம் ஆவணமாக ஆதாரத்தோடு இருக்க எடுத்து நான் பாருங்கள், எல்லாத்துக்கும் நீங்கள் பாருங்கள், உள்ள தேடி பாருங்கள். அதிமுக ஆட்சி தான் வந்தது. அது எதுக்கு இதெல்லாம் நம்ம இவ்வளோ விவரம் சொல்ல வரேன்னா, இந்த விவாதம் நடத்தக்கூடிய உடனே வந்து ராவணாவில் இதை லைவ் போட்டு உக்காந்துட்டு இப்படியாக்கும் அப்படியாக்கும் 4 பேரை கூப்பிட்டு பேசினா அது ஹைப்பு ஏறிக்கிட்டு இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. யதார்த்தம் என்பது இருக்குது. மக்கள்கிட்ட நீங்கள் உண்மையை பேசணும். மக்கள் ஏற்கனவே நிறைய இழந்துக்கிட்டு ரோட்டில் நிற்கிறாங்க. ஊடகம் தார்மீக பொறுப்பெடுத்து அவங்க பக்கம் நிற்கிறது ஒரு காலத்தினுடைய தேவை, கட்டாயம். தன்னை தாங்களே வந்து பள்ளத்தை வெட்டிக்கிட்டு தாமே போய் ஊடகம் வந்து சவத்தில் படுத்துக்கக்கூடாது, கலரை கட்டிக்கக்கூடாது. இப்போ அந்த நிலையை தான் நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஊடகங்கள் வந்து மக்களுக்காக பேசணும், மக்கள் பக்கம் நிற்கணும். நாம் யாருக்கோ உதவி செய்கிற பேரில், எதுக்கோ உதவி செய்கிற பேரில் தானே பள்ளம் நோண்டி தானே படுத்தோம்னா ஜனநாயகத்துக்கும் ஒரு கல்லறை சேர்ந்து இந்த தேர்தலில் பணநாயகம் விழுவது மட்டும் இல்லை, அந்த ஊடக ஜனநாயகன்றதும் குழி தோண்டி புதைக்கப்படும். காலம் முழுக்க அதுவும் ஒரு குட்டி மாதிரி, நாய்க்குட்டி மாதிரி அந்த பணநாயகம்னு சொல்லக்கூடிய அந்த மாப்பிள்ளை ஃபார்முலாவுக்கு கீழே கை கட்டிக்கிட்டு வாலாட்டிக்கிட்டு தான் இருக்கணும்.
நிமிர்ந்து நிற்க வேண்டுமா? அந்த கேள்வி இவங்களுக்கு இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ள கருத்து கணிப்புன்ற பேரில் இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் நீங்கள் திரும்ப ரீகால்னு சொல்லுவாங்கள்ல, திரும்ப நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளவு பொய்கள் நடந்தேறி இருக்கிறது. அதுதான் நம்ம இந்த முறையும் சொல்ல வரோம். இவருக்கு இவ்வளவு தொகுதி வரப்போகிறதில்ல. திமுகவும் அடித்து நேரம் மேலே வருமானா அது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. நடந்தால் ஒன்று இந்த பணநாயகம் அப்படின்றது நான் கடந்த முறை பதிவு செய்திருக்கிறேன். அதிமுக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த பக்கத்தில் காரைக்குடி அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமான் அவர் கூட ஒரு 3 பேர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் யதார்த்தம். பெரிய அளவில் அடிச்சுலாம் வந்துடுவாங்க. ஆனால் இந்த ஊடகம் மற்றவைகள் நேராக விஜயை சொல்கிறாங்க, அதிமுக சொல்கிறாங்க, திமுக சொல்கிறாங்க. இந்த மற்றவைகள் தான் 2016லையும் வச்சுருந்தீங்க. ஏறி வந்தது நாம் தமிழர். திரும்ப அடுத்த தேர்தலில் வந்துங்க, நாடாளுமன்ற தேர்தலில் மற்றவைகள்னு வச்சுருந்தீங்க. மேலே ஏறி வந்தாங்க. 21ல் மற்றவைகள் கணக்கே வைக்கல. 8ல் வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி இப்பொழுது அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சி இப்போவும் மனசாட்சி இல்லாமல் மற்றவைகள் அப்படின்னு நீங்கள் வைக்கிறீங்க. மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்புன்றது ஒரு முறை இருக்குது. பணம் மட்டுமே எல்லாத்தையும் நிர்மாணிக்கணும்னா, எப்போவுமே வந்து தீர்மானிக்கணும்னா கருணாநிதி மட்டுமே பணத்தை கொடுத்து ஜெயிச்சுட்டு இருந்திருப்பார். செல்வி ஜெயலலிதா வந்திருக்க மாட்டாங்க. பணம் மட்டுமே முக்கியம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை மட்டுமே வெற்றி பெற்றிருப்பார்கள்னா ஜெயலலிதா வாரி இறைச்ச பணத்துக்கு அது நிரந்தரமாக முதலமைச்சராக இருந்திருக்கலாம். எடப்பாடி அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் மக்கள் இதையும் கவனிக்கிறார்கள் அப்படின்றத மனசில் வச்சுப்போம். எதுவாக இருந்தாலும் 4ஆம் தேதி தான் மக்களுடைய தீர்ப்பு இருக்கிறது. ஜனநாயகம் வெற்றி பெறுகிறதா, பணநாயகம் வெற்றி பெறுகிறதா, மாப்பிள்ளையோட பணநாயகம் வெற்றி பெறுகிறதா நம்ம பார்ப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.